ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செகண்ட் டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் டே கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. சீரப்பாக இருக்கீங்களா? கிளாஸ்க்கு போகலாமா? ஓகே, வெரி குட். நம்ம இன்னைக்கு என்ன செகண்ட் டேயில் பார்க்க போகிறோன்னா பி வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பி வேர்ப்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம், இஸ்ஸு, வாஸு, ஆறு, வேறு, ஸோ இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ மொத்தம் 8 ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்காக இன்னைக்கு இந்த 5 மட்டும் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, இசு வாசு போட்டு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இசு வாசை போட்டு தான் எப்படி இங்கிலீஷ் பேசணுன்றதை இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பீனா என்ன? பீனா இருக்கிறது, இருத்தல். நான் என்னவா இருக்கேன், என்னவா இருந்தேன், ஸோ அந்த மாதிரி நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றத சொல்கிறது தான்ப்பா இந்த பி வேர்ப். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பி வேர்ப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எப்போ வந்து இந்த இஸ், வாஸ், ஆறு, ஆம்லாம் சொல்கிறோம்ல, ஸோ இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணோன்னா ஒரு பொதுவாக ஒரு 4 விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று, அவங்க என்ன ப்ரொஃபஷன், என்ன தொழில் பண்ணுறாங்க, நான் என்னவா இருக்கேன், நான் என்னவா இருக்கேன், அவங்க என்னவா இருக்காங்க, ஸோ அது மாதிரி அவங்க தொழிலை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய குணாதிசயம், அதாவது கேரக்டர், அவங்க என்ன மாதிரியான கேரக்டர். எக்ஸாம்பிள், அவன் ரொம்ப பேராசக்காரன், ஹீ இஸ் கிரீடி. அவன் ரொம்ப சுயநலக்காரன், ஹீ இஸ் செல்ஃபிஷ். ஐ எம் போல்ட், நான் ரொம்ப தைரியமான ஒரு ஆள். பிரேவ், நீங்கள் ரொம்ப துணிச்சலான. பிரேவ்னா என்ன? பிரில்லியன்ட்னு கூட சொல்லலாம். பிரேவ் துணிச்சலான, தைரியமான. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப பிரேவான ஆள். நெக்ஸ்ட் வந்து என்னது? கைண்ட். கைண்டுனா என்ன? உங்களுக்கே தெரியும் இல்லையா? ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப அமைதியான சாதுவான ஒரு ஆள். ஹீ இஸ் கைண்ட் பர்சன். நெக்ஸ்ட் ஷார்ட் டெம்பர்ட். ஷார்ட் டெம்பர்ட்னா என்ன? அடிக்கடி கோவப்படுறவங்க. ஐயோ, அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக பேசுப்பா, ஹீஸ் ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி கோவம் வரும் அவன்கிட்ட, அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக பார்த்து பேசணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட் டெம்பர்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இஸ் வாஸ் போட்டு தானே சென்டென்ஸ் சொன்னோம். ரைட். நெக்ஸ்ட் பார்த்துங்க. அப்புறம் உணர்ச்சிகள், அதாவது இமோஷன்ஸ். நம்ம என்ன இமோஷன்ஸ் இருக்கோமோ, எக்ஸாம்பிள் கோவமாக இருக்கேன், ஆங்கர், ஹீ இஸ் ஆங்க்ரி, அவன் ரொம்ப கோவமாக இருக்கான். ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சர்ப்ரைஸ், ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட், அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா. அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணோடனே அவர் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டா. ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட். தே ஆர் அஃப்ரைட், அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்கப்பா. தே ஆர் அஃப்ரைட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எங்கே வந்து நம்ம வந்து அந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஆக்ஷனை ரெஃபர் பண்ணும் போது நம்ம பி வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆக்ஷன்னா என்ன? நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே ஒரு ஆக்ஷன் தான். அது எல்லாமே வந்து என்னது? ஒரு வர்பு தான். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? விளாட்றது, ப்ளே பண்ணுறது, டிவி பார்க்குறது, வாட்சிங், டேக்கிங், பாத், ட்ரா, ப்ளே, ஸ்டடி. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாமே வந்து வேர்ப்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப். அந்த வேர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி வருது இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய, இந்த ஆக்ஷனை சப்போர்ட் வரக்கூடிய வார்த்தைகள் இஸ், வாஸ், வேறு, அதெல்லாமே வந்து ஒரு பி வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா தெரியும் இல்லையா? ஷீ, ஹீ, ஷீ, இட், ஐ, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது கூட ஒரு ஆமை நம்ம யூஸ் பண்ணலாம், இஸ்ஸை யூஸ் பண்ணலாம், வாஸை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆர், வேர், இதில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு ப்ளஸ் என்ன வர்போ அந்த வர்பை ஆசிட்டஸ் எழுதிட்டு கூட ஐஎன்ஜி வந்து போடணும். இதுதான் அதுக்கான ஃபார்மெட். ஓகேவா? ஆக்ஷனோட வரும்போது, ஆக்ஷன் வேர்ப்ஸோட வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆம், இஸ், வாஸோட அந்த வர்பு என்னவோ அந்த வர்பை எழுதிட்டு கூட நம்ம ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ வர்பு எழுதிட்டோம், ஷீனா இஸ் வரும், ஸோ இஸ்ஸை வந்து எழுதிட்டோம். அடுத்தது ட்ரா அப்படின்றது ஒரு வர்பு. ஓகேவா? அது கூட ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ ஷீ இஸ் ட்ராயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஷீ இஸ் ட்ராயிங். புரியுதா? ஸோ இதை மாதிரி ஒரு 4 விஷயம் இருக்குது. என்னென்ன? அவங்க ப்ரொஃபஷன் பற்றி சொல்லும் போது, அவங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லும் போது, அதர்வைஸ் ஒரு இமோஷன்ஸ் பற்றி சொல்லும் போது, இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் என்ன செஞ்சிகிட்டு இருக்கோமோ அதை பற்றி நம்ம சொல்லும் போது நம்ம வந்து பி வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஓகே.
நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பி வேர்பை. இப்போ ஆம், இஸ், ஆறு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஐயோட வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட்டோட வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். யூ, வி, தே இதோட வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் சிங்குலர் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூ, வி, தேயோட வரும்போது ப்ளூரல் ஃபார்மில் நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். ஐயோட வரும்போது அது ஒரு தனி எக்ஸெப்ஷன், நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், பி வேர்ட்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெயின் வர்ப். மெயின் வர்ப்னா என்ன? அதுவே ஒரு மீனிங் கொடுக்கக்கூடியது, அதான் வந்து மெயின் வர்ப். அதே வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ அது மெயின் வர்ப். நெக்ஸ்ட் வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்வோம். அதாவது ஹெல்ப், பேரை பார்த்தாலே தெரியும், அடுத்த வர்புக்கு உதவி செய்யக்கூடியது. அதை நம்ம ஆக்சிலரி வேர்ப்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஒன்று அதுவே மெயினாக வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு மீனிங் கொடுக்கும். அப்படி இல்லாட்டி போனால் இன்னொரு வேர்புக்கு மீனிங் கொடுக்க அந்த சென்டென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஹெல்பிங் வேர்புனுவோம். ஸோ இதில் வந்து மெயின் வேர்ப்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கலாம். ஐ எம் அ டீச்சர். ஐ இருக்கு. ஐனா என்ன ஒரு பக்கத்தில்? கண்டிப்பாக நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ எம் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியர். ஓகேவா? நம்ம என்னவா இருக்கோம்னு சொல்லிட்டோமா? வெரி குட். அப்போ என்னவா இருக்கோம்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆம் யூஸ் பண்ணுறோம். ஹீ இஸ் மை ஸ்டூடெண்ட். அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட், அவன் என்னுடைய மாணவர். ஸோ ஹீ பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹீ இஸ் மை ஸ்டூடெண்ட், என்னவா இருக்கான் அப்படின்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட் தே பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? ஆர். தே ஆர் கிளாட். அவன் வந்து அவனுடைய என்ன சொல்கிறதுக்கு, அவனுடைய கேரக்டரை பற்றி சொல்கிறான். அவன் வந்து சந்தோஷமாக, அவனுடைய இமோஷன்ஸை சொல்கிறோம். அவன் ஹாப்பியாக இருக்கானா, சந்தோஷமாக இருக்கானான்னு சொல்கிறோம் இல்லையா? கிளாடுனா என்னது? ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றதுக்கான அர்த்தம் இல்லையா? ஸோ தே ஆர் கிளாட். இங்கெல்லாம் பாருங்க, ஆம்ன்றது ஒரு வர்பு, இஸ்ன்றது ஒரு வர்பு, ஆறுன்றது ஒரு வர்பு. பக்கத்தில் எந்த சப்போர்ட்டிங் வர்பும் கிடையாது. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது, ஒரு மெயின் வர்பாக வந்து கொடுக்குது. புரியுதா? ஓகே. எதோட வருது வர்பு? எதோட ஃபார்ம் ஆகுது? ஒருத்தவங்களோட குணாதிசயத்தோட, ஒருத்தவங்களோட இமோஷன்ஸோட, ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபஷனோட. ஸோ இதோட கனெக்ட் ஆகி வர்றது தான் வந்து இந்த ஆமு, இஸ், ஆறு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெல்பிங் வர்ப்னா என்ன? இன்னொரு வர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகேவா? அது என்னன்னு பார்ப்போம். ஐ ஆம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஐ போட்டால் பக்கத்தில் ஆம் வரும். வாட்சிங் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு? ஆக்ஷன் வர்போட வரும்போது என்ன வரும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்ப், அது கூட என்ன வரும்? அது ஐஎன்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த ஆமு, இஸ்ஸோ சப்ஜெக்ட், ஆமு, இஸ்ஸோ, ஆறு எது போட்டாலும் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். ஸோ ஐ எம் வாட்சிங் டெலிவிஷன். நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஷீ இஸ் டாக்கிங். அவள் பாடுகிறாள். ஷீக்கு பக்கத்தில் என்ன வருது? இஸ் வருது. நெக்ஸ்ட் வீக்கு பக்கத்தில் என்ன வரும்? ஆர். வி ஆர் லிசனிங். நம்ம வந்து லிசன்ன்றது என்னது? கேட்கறது, ஸோ கவனிக்கிறது இல்லையா? ஸோ லிசனிங், கேட்குறாங்க, கவனிக்கிறாங்க. நீங்களும் லிசன் பண்ணுறீங்களா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், யூ ஆர் ஆல்சோ லிசனிங். யூ ஆர் லிசனிங். ஸோ அதே மாதிரி வி ஆர் லிசனிங், நம்ம எல்லாம் கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். புரியுதா? ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. நான் என்ன செஞ்சிகிட்டு இருக்கேன், இப்போ என்னவா இருக்க, ப்ரெசண்ட்டில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ரெசண்ட் இப்பொழுது என்ன செஞ்சிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது? இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம். ஆமு, இஸ், ஆறு. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயம்தான் ஆமு, இஸ், ஆறு. ஓகே. நெக்ஸ்ட் பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம்னா என்ன? என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் ஃபார்மு.
பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வாஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும். வாஸ் அண்ட் வேர் இது ரெண்டுமே நம்ம எதை குறிக்கும்? பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது. ஐயோட வரும்போது இங்க பாருங்க ஆமெல்லாம் கிடையாது. பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் அந்த மாதிரி சிங்குலர்ல வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் யூஸ் பண்ணணும். யூ வி தே இது மாதிரி ப்ளூரல்ல வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பி வேர்ப்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெயின் வேர்ப் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ்ல ஐ வாஸ் அ கார்பெண்டர். நான் கார்பெண்டராக, நான் ஆசாரியாக இருந்தேன். ஓகேவா? வாஸ் இருந்தேன், முடிஞ்ச காரியம். ஐ வாஸ் அ கார்பெண்டர், நான் இருக்கேன். ஆனா இப்ப இல்ல. ஓகேவா? இப்போ இல்ல, அப்ப இருந்தேன். ஐ வாஸ் அ கார்பெண்டர். ஹீ வாஸ் லேசி, அவன் சோம்பேறியா இருந்தான். இப்போ இல்ல, இப்போ கூட அவன் சுறுசுறுப்பா மாறி இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அவன் சோம்பேறியா இருந்தான். நெக்ஸ்ட் பாருங்க, தே வேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்ப இருக்காங்களான்னு தெரியல, ஆனா அவங்க ஒரு காலத்துல என்னது? ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. புரியுதா? ஸோ ஐயோட வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் யூஸ் பண்ணணும். ஹீயோட வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் யூஸ் பண்ணணும். தேயோட வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? வேர் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இங்கே உள்ள ஃபார்முலா பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது என்ன பார்க்கணும்? உங்களுக்கே தெரியுமே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்ஷன் verb வேணும் இல்லையா? வெரி குட். அந்த ஹெல்பிங் verb பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ, பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ். ரீட் அப்படின்ற ஒரு verb. ரீடோட சேர்ந்து என்ன யூஸ் பண்றோம்? ஐஎன்ஜி யூஸ் பண்றோம். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்ப இல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கப்பா? நான் வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ரீடிங். நீங்க வரதுக்கு முன்னாடி நான் படிச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரீடிங். நெக்ஸ்ட், ஷீ வாஸ் டாக்கிங். அவ பேசிக்கிட்டு இருந்தாள். ஷீக்கு பக்கத்துல வாஸ். யூ வேர் டான்சிங். யூக்கு பக்கத்துல என்ன வரும்? வேர். நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. நான் வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. யூ வேர் டான்சிங். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. இப்போ ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இப்போ நான் சொன்னது? ஓகே, ஃபைன். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம பி வேர்ப்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பி வேர்பை யூஸ் பண்ணி நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பி வேர்ப் என்னத்தை யூஸ் பண்ணணும்? நான் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ ஐ ஆம் அ டீச்சர். நான் வந்து டீச்சராக இருக்கேன் சொல்லிட்டேன்னா, ப்ரொஃபஷன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? என்னுடைய கேரக்டரை பற்றி நான் சொல்ல போகிறேன். என்ன கேரக்டரு? ஐ எம் ஸ்போர்ட்டிவ். நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஆள், ஜாலியான ஆள். நான் எதாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? என்ன மேடம் இவ்வளோ பிளேடு போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் இப்போ மனசில் நினச்சா கூட நான் ஓகேப்பா, ஓகே பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்ட் தானே சொன்னாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன் இல்லையா? ஜாலியாக எடுத்துக்கிறேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஸ்போர்ட்டிவ். நெக்ஸ்ட், இமோஷன். நான் என்ன இமோஷனில் இருக்கேன்னு பார்ப்போம். ஐ எம் எக்ஸைட்டட். நான் ரொம்ப என்ன சொல்றது, ஆர்வமா இருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன ஆர்வமா இருக்கேன்? இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்குலாம் புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா, பயங்கர ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு ஃபீலிங்ல ஒரு எக்ஸைட்டடா இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ அடுத்தது என்னது? ஆக்ஷன் தான். கண்டிப்பா ஆக்ஷன் தான். ஆக்ஷன்னா என்ன? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? நீங்க உங்களுக்கு சொல்லி டீச்சர் தானே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் டீச்சிங். புரியுதா? ஐ ஆம் டீச்சிங். இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க இல்லையா? இப்போ நான் கிளாஸ் இருக்கிறத கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன சொல்லலாம்? ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஓகே. நீங்க எதை மாதிரியான ஆளு? உங்களுடைய குணாதிசயம் சொல்றீங்க. ஐ ஆம் ஸ்மார்ட். ஸ்மார்ட்னா என்ன? ஸ்மார்ட். நீங்க சொல்றத டக்குன்னு புரிஞ்சுப்பேன் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் டக்குன்னு புரியுது மேடம் சொல்றீங்க இல்லையா? ஸோ ஐ ஆம் ஸ்மார்ட். அடுத்தது உங்களுடைய இமோஷன்ஸை சொல்லுங்க. இப்போ எந்த மாதிரி ஃபீலிங்ல இருக்கீங்க நீங்க?
ஐ ஆம் ஹாப்பி. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க இல்லையா இன்னைக்கு பி வேர்ப்ஸ் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அதனால் ஹாப்பியாக தானே இருக்கீங்க. ஸோ ஐ ஆம் ஹாப்பி. நெக்ஸ்ட் ஆக்ஷன் வேர்ப் சொல்லுங்க பாப்போம். இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு. ஐ ஆம் சொல்லுங்க. ஐ ஆம் படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஐ ஆம் ஸ்டடியிங். வெரி குட். புரிஞ்சுதா? ஸோ என்னென்ன சொல்லுங்க. என்ன எதை பத்தி சொல்றது? ஒருத்தர் ப்ரொஃபஷன் பத்தி சொல்ல, ஒரு கேரக்டர் பத்தி சொல்ல, ஒரு இமோஷன்ஸ் பத்தி சொல்ல, நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன்ஸ், நம்ம என்ன செய்யறோமோ ஒரு ஆக்ஷன்ஸை பத்தி சொல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பு தான் வந்து பி வேர்ப். புரியுதா? ஓகே. நீங்க என்னவா இருக்கீங்க, ஆக்சுவலா யூ ஆர் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கே கிளாப் பண்ணீங்க, சவுண்டாக கிளாப் பண்ணீங்க கிளாஸை கவனிச்சதுக்கு. ஓகே. பிளேடு கிட்ட போட்டேன்னா சாரி ஃபார் தட். ஓகே. டே 3ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.